இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சிறு பிள்ளை போல இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 17. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Verily I say unto you, whosoever shall not receive the kingdom of God as a little child shall in no wise enter therein. Luke chapter 18 verse 17. என கண்மானவர்களே, இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஒரு சிறு குழந்தையை போல தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுக்குள்ள என்டர் ஆக மாட்டீங்க அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்லுகிறார். நாம் இந்த நாட்களில் சிறு பிள்ளையை போல இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, அதாவது ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை பார்க்குற விதமே மாறிடும். இன்கேஸ் ஏதாவது ஒரு காரியம் நம்ம கொஞ்சம் சைல்டிஷா பண்ணியாச்சு அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம கூட இருக்கவங்க சொல்லிடுவாங்க, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பண்ணுறிய, சின்ன பிள்ளையாட்டம் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு சிறு குழந்தையை போல, சிறு பிள்ளையை போல நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னாரு. அப்படியானால் இந்த உலகமும் தேவனுடைய வார்த்தையும் என்னைக்குமே நேர் எதிர் தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன அட்ரிபியூட்ஸ், அதாவது குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, குழந்தை எல்லாரோடையும் பழகும், எல்லாரையும் பார்த்து அன்பா சிரிக்கும் முதலாவது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் மேலையும் ஒரு வெஞ்சனோட ஒரு பொறாம குணம் அதுக்கு இருக்கவே இருக்காது. அது இருக்க இடத்துல சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருத்தன் ஒரு சோல்ஜர் மாதிரி வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லாம இந்த சிறு பிள்ளையை போல அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? நம்ம கொஞ்சம் சின்ன பிள்ளையோட இன்னொரு குணாதிசயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு குழந்தை எங்க இருந்தாலும் சரி, யார் கூட விளையாண்டுட்டு இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஹாப்பியா அந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதோட பார்வை எங்க இருக்குன்னா அம்மா அப்பாவை நோக்கி இருக்கும். முக்கியமா அதோடைய அம்மாவை பார்த்துட்டே இருக்கும். ஈவன் என் வீட்டுல என்னோட பையன் டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கார்ட்டூன் என்ன மாதிரியான ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, யாராவது வீட்டுக்கு ரிலேட்டிவ் வராங்க அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாலும் அப்பப்போ அவங்க அம்மாவை எட்டி பார்த்துட்டு போவான். சம்மந்தமே இல்லாம ஹக் பண்ணிட்டு தொட்டுட்டு சும்மா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு மறுபடியும் போயிடுவான். என கண்மானவர்களே, அப்படியானா ஒரு குழந்தைக்கு யார் வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, தன்னோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தன்னுடைய அம்மா மேலதான் அது கண்ணோக்கமா இருக்கும். நாம இந்த நாட்களில் என்னவா இருக்கிறோம்? நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆபீஸ், என்னுடைய சொந்த ஆபீஸ் நான் வச்சிருக்கேன், இன்னும் பல பிசினஸ் வேற லெவல்ல இருக்கேன். இருந்தாலும் நான் அந்த காரியங்களில் மூழ்கி போய் கிடக்கிறேனா, அல்லது என்னுடைய நோக்கம் எப்படி ஒரு குழந்தை தன் தாயின் மேல் கவனமா இருக்கிறதோ, அப்பப்போ போய் எட்டி பார்த்துட்டு வருதோ, அதை போல நான் இருக்கிற இடம் எனக்கு நிரந்தரம் கிடையாது. மாறாக தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய நிரந்தர இடம் அப்படின்னு நம்ம மனசுல எப்போதும் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் நம்மை நாம சோதித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நான் என்னதான் ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எனக்கு அதுல எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இன்னும் கூட இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துக்கு டெம்பரவரியா தான் இந்த இடத்துல இருக்கிறேன். என் கூட இருக்கிற அனைத்துமே என்னோடு வரப்போவதில்லை. மாறாக நான் இருக்க வேண்டிய இடம் பரலோகத்துல என் தேவன் எனக்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் இங்க எந்த அளவுக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுகிறேனோ, எல்லா காரியங்களிலும் நான் கரைபடாமல் என் ஆத்மாவை, என் இருதயத்தை பாதுகாத்து நடக்கிறேனோ, அதை போல, அதற்கேற்றார் போல அந்த வீட்டிற்குள் நான் நுழைவேன். என கண்மானவர்களை, இதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு, சிறு குழந்தையை போல. எப்படி அந்த குழந்தை மாய்மாலமற்றதாய் ஒரு ஒரிஜினாலிட்டியோட இருக்கோ அதை போல முதலாவது இருக்கணும். இரண்டாவது, எப்போதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இருக்கிறவர்களா இருக்கணும்.
இப்படி நாம் இருக்கும்போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, எல்லா நேரத்திலும் நாங்க உங்க சமூகத்தை நாடுகிறவர்களாய், உங்க ராஜ்யத்தை குறித்த அந்த வைராகிய சிந்தனை எப்போதும் எங்களுக்கு இருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த உலகத்துல நாங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் இது டெம்பரவரியானது அப்படின்றது எங்களுக்கு எப்பவும் நினைவு இருக்கணும் தகப்பனே. எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாத்து கொண்டு நடக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.